மந்திரி ராஜா கிட்ட தன்னை அவர் சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பேசினார் அப்படிங்கறதையும், ராஜாவும் அவர் எதிர்பார்த்த மாதிரி உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப பாவம் முகத்தை வச்சுட்டு மந்திரி சொல்றாரு, நீங்க என்ன நம்புறது மட்டும் பத்தாது, மகாராணியை என்ன முழுமையா நம்பணும், நான் தவறானவன்னு என்ன சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ராஜா சிரிக்கிறார். இதுதான் நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோமே அப்படிங்கிறார். இருந்தாலும் என் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு, அதுவும் இல்லாம மகாராணி சில வார்த்தைகளும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அது ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னதும், அது எல்லாத்தையுமே நீங்க நல்ல விஷயமா எடுத்துக்கோங்களேன். நாட்டுல அராஜகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சப்ப, தன்னோட மகனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்போ நீங்க அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சப்போ எல்லாருமே உங்க மேலே குற்றம் சாட்டினப்போ மகாராணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லையே, அப்படி அவங்க அந்த முடிவு எடுக்காத மாதிரி நீங்க நடந்துட்டு இருந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்டதை என்ன மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன், அதனாலதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் மாதிரி சொல்லவும், இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு ராஜா ரொம்ப சமாதானமா தான் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பார்த்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லவும், ஒரு சாதாரண மிருகம் கூட தன்னோட குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா யாரையுமே எதிர்த்தான் நிற்கும், அதே நிலைதானே மகாராணி தன்னோட மகனை பாதுகாக்கிறது மந்திரியால முடியல அப்படின்னா நாட்டை மட்டும் அவர் எப்படி பாதுகாப்பா இருந்தாலும் அவங்க நினைப்பாங்க. அதனால ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னோட அறையிலையும் வாள் இருக்கு அப்படின்னு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. ஏற்கனவே அந்த அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, மணிகண்டனுக்கு உங்களால ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா என்னோட அறையிலையும் வாள் இருக்கு, அதையும் நான் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்போ ஞாபகம் வச்சுட்டு மந்திரி கேட்கும் இவர் தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவா என்ன செய்யணுமோ அதான் செஞ்சிருக்கா அப்படின்னு ராஜா அவங்களுக்கு பறிஞ்சு பேசவும், நான் செஞ்சது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க, ராஜாவும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா நல்லதான் நடக்கும், ஓலையில எல்லாம் எழுதிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாரு. எல்லாம் எழுதியாச்சு, நீங்க பார்த்துட்டு கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னதும் ராஜா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம கையில வாங்கிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. அவரு கிளம்பினதும் வழக்கம் போலவே மந்திரியும் ஒரு வழியா ராஜா மனசுலயும் ராணி மனசுலயும் இருந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீக்கியாச்சு. இனிமே புதுசா திட்டம் போட்டு அரண்மனையில குழப்பத்தை உண்டு பண்ணணும், அதுக்கு என்னோட அறிவை கண்டிப்பா கூடி சீக்கிரமே பிரயோகிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு. அடுத்த காட்சியில ராஜா அந்த ராஜகுரு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த ராஜகுரு ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எல்லார் வாயிலுமே மணிகனோட பேர் தான் உச்சரிச்சிட்டு இருக்காங்க, புத்திர சௌபாக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மணிகண்டன் கிட்ட ஞானம் நிறைஞ்சிருக்கு, வீரமும் ஜனங்களுக்காக எடுக்கிற முடிவுன்னு எல்லாமே ரொம்ப தெளிவா பண்றாரு அப்படின்னு அவரை பத்தி நல்ல விதமா சொல்லவும், ராஜாவும் எல்லாமே மகாதேவரோட அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு மணிகண்டனும் ராஜராஜனும் வர்றாங்க. ரெண்டு பேருமே ராஜாவையும் ராஜகுருவும் வணங்கவும், இன்னைக்கு என்ன விசேஷம் கேட்கிறாரு. நம்ம குதிரை லாயத்துல இருந்து 5 குதிரைகளும் காணா போயிருந்தது இல்லையா, அது திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிறாரு. மன்னரும் ரொம்ப சந்தோஷம்ப்பா, அதுவே திரும்ப வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அது தானே போகவும் இல்லை தானே வந்து சேரவும் இல்லை அப்படிங்கிறாரு. யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ராஜகுரு சொல்லாரு அவர்கிட்ட இருக்கிற ஞானம் எவ்வளவு சிறந்தது அப்படின்னு காமிச்சிருக்காரு, கணக்குகள் எல்லாமே சரியா இருக்கு, ஜனங்க மனசுல நிம்மதி இருக்கு, இதுதானே ஒரு நாட்டுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லவும், மன்னரும் இனிமே என்ன செய்யலான் இருக்கப்பான்னு கேட்கிறாரு. மக்கள் நிம்மதியா நாட்டுல இருக்கணும் அப்படின்னா போர் வீரர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறாரு. சேனாதிபதிகள் கூட ஆலோசனை பண்ணி என்ன தேவையோ செய்ப்பா அப்படிங்கிறாரு. நகர்வலை வந்தப்ப சில விஷயங்களை கவனிச்சேன் அப்படின்னு சொல்லவும், ராஜாவும் நீ என்ன விஷயம் சொன்னாலும் கண்டிப்பா அது என்னங்கிறத யோசிச்சு அதுக்கான முடிவு எடுப்போம் அப்படிங்கிறாரு. ஒரு மரத்துக்கு வேறு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு நாட்டோட நன்மைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அந்த நாட்டு விவசாயிகள் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க அவங்களுடைய விவசாயத்தை சரியா பார்க்கல அப்படின்னா நாட்டோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னதும், ராஜகுரு ஆமா, போர் வீரர்கள் வந்து மன திருப்தியோட இருக்கிறதும் விவசாயிகள் நல்ல நிலைமையில இருக்கிறதும் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. சரி, நீ இப்ப என்ன விஷயமா முடிவெடுத்திருக்கப்பா சொல்லு அப்படின்னு ராஜா கேட்கவும், நான் இது சம்பந்தமா எடுத்த எந்த முடிவுமே என்னோடது மட்டும் கிடையாது, ராஜராஜனோட தான் அப்படின்னு சொன்னதும், ராஜகுருவும் இவங்களோட சிந்தனைகள்ல இவங்களோட பக்குவம் நல்லா தெரியுது, இவங்க 2 பேருமே உங்களுடைய 2 கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லவும், மன்னரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாமே மகாதேவருடைய ஆசைப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வணங்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.